வெற்றி வாழ்வு சுகுமாராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது தேவனுடைய கண்களில் கிருபை. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதாவது அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாக தேவன் இந்த பூமியில் நம்மளை வைக்கிறார். அதாவது பிரித்தெடுக்கிறார். இந்த பூமியில் அநேக ஜாதி ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தேவனுடைய கண்களில் தயவு கிருபை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா, தேவன் அதிலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லாவற்றிலுமிருந்து தேவன் பிரித்தெடுக்கிறார். ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறது. நாம் அந்த தயவின் கண்களினால நம்ம பார்க்க வேண்டும். அதாவது அந்த தயவு கிருபை நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த கண்ணாடி வழியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. பிசாசானவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான், எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். ஆனால் அற்புதமான விஷயம் என்னன்னா, அவன் நம்மளை தொட முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுவது, நாம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறோம், இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறார் அப்படியே சொல்லுவது. நாம் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ எவ்வளோ பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, நம்மை தேவன் விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார், பிரித்தெடுக்கிறார். ஒரு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையினால தேவன் மாற்றுகிறார். ஏன்னா சிருஷ்டிக்கப்படும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக தேவன் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக தேவன் பார்த்து பார்த்து காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆதாம் உண்டாக்கப்பட போறான். இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை வரப்போகிறது. நல்ல ஒரு வாழ்க்கை தேவன் அமைத்து கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஏராளம் தாராளமான வாழ்க்கை நிறைந்த ஒரு காரியத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுக்கிறார். இப்பேற்பட்ட வாழ்க்கைன்னா, தேவன் இந்த பூமியை பார்க்கிறாரு, எல்லாம் நல்லது என்று கண்டார். அப்படியே சொல்லப்படுது, ஒரு காரியத்தையும் அவர் சிருஷ்டிக்கிறார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எந்த காரியமும் தீமையுமா இல்லை பாருங்க. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்குமே இருந்தா கூட தேவன் அதை சரி பண்ணுகிறார், அது ஒழுங்காக்குகிறார். ஏன்னா இந்த பூமியில மனுஷனை உண்டாக்க போகிறாரு. எல்லா விதத்திலும் மனுஷனை எப்படி உண்டாக்க போறாருன்னா, தன்னுடைய சாயலபடி, தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி சகல ஆளுகையும் மனுஷனுக்கு கொடுக்க போறாரு. இதுலையும் தேவனுடைய கிருபை, இதுலையும் தேவனுடைய தயவு அடங்கி இருக்கிறது. அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுனால தான் எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு ஆதாமை தேவன் கொண்டு வராரு பாருங்க. முதல்ல மனுஷன் உண்டாக்கும் பொழுது குறைவுள்ள வாழ்க்கைக்கா கொண்டு வருகிறாரு? இல்லை. வேதம் சொல்லுவது, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மிகப்பெரிய ஒரு தயவு, மிகப்பெரிய ஒரு கிருபை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் பிளானை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. மனுஷனை உண்டாக்க போறேன், அவன் எப்பேற்பட்டவனா இருக்க வேண்டும், என்னுடைய ஸ்தானத்தில் அவன் எப்பேற்பட்ட ஒரு பார்வை உடையவனா இருக்கிறான், அவனுக்கு எல்லாவற்றையும் ஆளுகையும் கொடுக்க போறேன், அவனிடத்துல நான் உறவு கொள்ள போறேன், அவனை நான் நேசிக்க போறேன், அவனை அன்பு செலுத்த போறேன், அவனை என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஸ்டைல்படி, என்னுடைய ரூபத்தின்படியே நான் உண்டாக்க போறேன். எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனுடைய கரத்தில், அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த போறான். அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வான். இந்த பூமியில என்னுடைய ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்வான் என்று தேவன் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சிருஷ்டிப்புல தயவையும் கிருபையும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அப்போ பாருங்க, சிருஷ்டிப்பெல்லாம் முடிக்கப்படுகிறது. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று.
பார்க்குறோம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்குறாரு, எல்லாவற்றையும் பார்க்குறாரு. அது எப்படி இருக்குதுன்னா, அது மிகவும் நன்றாக இருந்தது. மனுஷன் இந்த பூமியில தேவன் கொண்டு வந்த பிறகு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, கிருபையை காண்பிக்கிறார், தயவை காண்பிக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு எப்படி பார்க்குறாருன்னா, பார்வை அவர் பார்க்குறாரு பாருங்க, அது மிகவும் நன்றாக இருந்தது. இடையில தான் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு இடரல் ஏற்படுகிறது மனுஷனுக்கு. என்னன்னா, மனுஷன் பாவத்தில் விழுகிறான். பாவத்தில் விழும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, எல்லாமே மனுஷனுக்கு நன்மையை செஞ்சாரு, நன்மையை கொடுத்தாரு, எல்லாமே அவனுடைய பாதங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் மாளிகையை கொடுத்தாரு, தன்னை போலவே உண்டாக்குனாரு. ஆனால் பாவம் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிடுறான். ஏன்னா இது எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்தவர் ஆண்டவர். அவர்கிட்ட நாம் பெற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஆதாம் மூலியமாக இந்த பூமி சபிக்கப்படுகிறது. அது முள்ளு குறுக்கு விளைவிக்கப்படுகிறது. எல்லாமே கஷ்டமா மாறுது. தேவன் முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மனுஷனை நேசிக்கிறார். ஆனால் மனுஷனை தேவன் தண்டிக்கணும்னு ஒருபோதும் அவர் விரும்பவே இல்லை. அப்படி அவர் ஏதாவது மனுஷனை நான் தண்டிக்கணும் அப்படின்னாருன்னா, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்கியிருக்கே மாட்டார். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எந்த அளவுக்கு தேவன் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு. ஆனால் பாவம் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஆதாம் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்படுகிறது. ஆதாம் செஞ்ச தவறு நிமித்தமாக தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர். அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அது அவரே சொல்றாரு, என்னுடைய நாமம் எப்பேற்பட்டதாக இருக்கிறதுனா, நான் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன். அது அவரே வெளிப்படுத்துகிறார் மோசேக்கு. அப்ப இப்பேற்பட்ட தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாக தண்டனை வருகிறது. அந்த தண்டனை கூட மனுஷனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு இந்த பூமியில. குமாரன் அனுப்பி பாவத்திற்கு உண்டான அந்த ஆக்கினி தீர்ப்பு, அந்த எல்லாவற்றையும் தண்டனையும் இந்த குமாரன் மீது வர வைக்கிறாரு. அப்போ நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நம்ம ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அணுக செய்கிறோம், எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி நம்முடைய கண்களில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அப்படி கிருபை கிடைக்கும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. நம்மை தேவன் விசேஷப்படுத்துகிறார், உடன்படிக்கை செய்கிறார், பிரித்தெடுக்கிறார். இந்த பூமியிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மையும் தேவன் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. அப்பொழுது தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதிலிருந்து தேவன் தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பூமி சபிக்கப்படுகிறது, கொடுமையினால நிறைந்திருக்கிறது, பாவத்தினால நிறைந்திருக்கிறது. ஆனா பார்க்கறாரு, மனுஷனை பார்க்கறாரு, அவனை நான் உண்டாக்கின நோக்கமே இது கிடையாது. அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் சாபத்தில் இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்பல. பார்க்கறாரு, இல்ல இல்ல இல்ல, ஒரு மீட்பை உண்டு பண்ண போறேன். இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை நான் செலுத்த போகிறேன். இது என்னுடைய நோக்கம், என்னுடைய திட்டம் கிடையாது. அவன் சபிக்கப்பட்டவனா நிலையில் இருக்கும்படி தேவன் விரும்பல. சாபம் அவர் கல்வாரி சிலுவில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். வேதம் அப்படியே சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, பார்த்தீங்களா, நமக்காக கிறிஸ்து சாபமாகிறார். எல்லா நிலையிலும் தேவன் நம்மளை பார்க்கிறார். அவருடைய கண்களிலே எல்லா சூழ்நிலையும் நமக்கு கிருபையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பூமி சபிக்கப்படுகிறது, அக்கிரமத்தினால் இருக்கிறது. இப்போ பல பிரச்சனைகள் வருகிறது இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து. அப்போது 3ஆம் அதிகாரம் முழுக்க அந்த மாதிரி பாவ பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தேவன் மீட்பின்
திட்டத்துல அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் அங்கே மீட்பின் திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் பார்க்கிறார் பாருங்க, ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 6:5 வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டே தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. முதல் அதிகாரத்தில் பார்த்தோம், ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். மனுஷன் அவருடைய சாயல்படி சிருஷ்டித்தாரு, ஆசீர்வதித்தாரு. அங்க பார்த்தோம், எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது இல்லையா? பாவம் வந்த பிறகு எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க, இந்த பூமி கொடுமையினால நிறைந்தது. அவர் பாருங்க எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா, மனுஷனை இந்த பூமியில உண்டாக்குறதுக்கு அவர் இருதயம் விசனப்படுகிறது. எதனால? பாவத்தினால. அப்போ ஒரு மீட்பின் திட்டத்தில் வேலை செய்யும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. என்னன்னா 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாகிறவர்களை நீக்கிரகம் பண்ணுவேன். நான் அவளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். பாவத்தின் நிமித்தம் தேவன் அழிவை கொண்டு வருகிறார். ஏன்னா பார்க்குறாரு, எல்லாமே கெட்டு போய் கிடக்கிறது, மனுஷனுடைய அக்கிரம் பூமியில பெருகுது, அவனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் பொல்லாதது என்று தேவன் கண்டு பார்க்குறாரு. இந்த பாவத்தினுடைய விளைவு, அக்கிரமத்தினுடைய விளைவு, மீறுதனுடைய விளைவு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுன்னா அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது இந்த அழிவிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மீட்பின் திட்டத்தில் அதை தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் அழிக்க போறேன், பூமியில் ஒரு மனுஷனை நான் வைக்க மாட்டேன் அப்படின்றது. அந்த சூழ்நிலைக்கு வந்தாச்சு. ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுவது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்க்குறாரு, அழிக்க போறாரு பூமியை பாவத்தின் நிமித்தமாக. அப்படியே விட்டா அப்படியே கெட்டு போயிடும் பாருங்க. ஆனா மீட்பின் திட்டத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறார். அவங்க பார்க்குறாரு, இங்க அப்படியே சொல்லப்படுகிறது. ஆனா ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் கிளாசிக் எடிஷனில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது 8ஆம் வசனத்தில், பட் அப்படின்னு. பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு. அழிவின் மத்தியில் பாவத்தினுடைய விளைவு வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, பாவத்திற்கான தண்டனை கொடுக்கணும்னு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனால் அப்படின்னு வருது. பட் ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, பூமியை பார்க்குறாரு, எல்லாமே பாவத்தினால நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறது, மீறுதலான நிறைந்திருக்கிறது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அந்த அழிவின் மத்தியில நோவாவை பிரித்தெடுக்கிறது, நோவாவை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிறது. எப்பேற்பட்ட காரியமா இருக்குது பாருங்க. எல்லாமே ஒரு கொடுமை நிறைந்ததா இருக்குது. இந்த தேவனே சாட்சி சொல்லுகிறார், தேவனே சொல்லுகிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தில், ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இந்த பூமி எப்படி இருக்குது என்று சொல்ற பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. எத்தனை வாட்டி இந்த பூமியின் யூஸ் பண்ணப்படுது பாருங்க வார்த்தை. பூமியானது சீர்கட்டதா இருக்கிறது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் பூமியை பார்க்கிறார். சிருஷ்டிக்கப்படும் போது இப்பேற்பட்ட காரியமா நடந்தது. ஒவ்வொரு காரியத்தையும் அவ பார்த்து பார்த்து பண்ணாரு. ஆனா பாவம் வந்த பிறகு எல்லாமே தலைகீழா மாறுச்சு, எல்லாமே கொடுமையினால போச்சு, சீர்கட்டதா இருந்தது. ஆனா தேவன் விடல, அவர்
கிருபையை காண்பிக்கிறார். அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட காரியமா இருக்குது அப்படின்னா, இந்த கொடுமை இருக்கிறது, சீர்கட்டதா இருக்கிறது, அழிவு வரப்போகிறது. அவரே சொல்றாரு, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்ததுன்னு சொல்றாரு. அப்படி வந்தாலும் சரி, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மீட்பின் மூலியமாக நோவாவை தூக்கி எடுக்கிறார், காப்பாற்றுகிறார், உடன்படிக்கை செய்கிறார். தேவனை சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்துல, நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பிழை உண்டாக்கு, அந்த பிழை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு சொல்றாரு. நான் அழிவை கொண்டு வர போறேன், எல்லாமே நீக்கிரகம் பண்ண போறேன், ஒரு பெரிய ஒரு மழையை கொண்டு வர போறேன், ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்த போறேன், இந்த மழையினால வெள்ளத்தினால எல்லாம் அழிக்க போறேன். ஏன்னா பூமி சீர்கட்டதா இருக்கிறது, அக்கிரமம் நிறைந்ததா இருக்கிறது, கொடுமை நிறைந்ததா இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் நீதிமானம் இல்லை அப்படியே சொல்லப்படுது. இதெல்லாம் சொல்றேன், நீங்க சொல்லுவீங்க இல்ல இல்ல 9ஆம் வசனத்துல பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இறந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நீங்க சொல்லலாம், இல்லைங்க நோவா பாருங்க அந்த காலகட்டத்தில் ஆமா பாவம் இருந்தது, கொடுமை இருந்தது, அக்கிரமம் இருந்தது, சீர்கட்டு இருந்தது, ஆனா அந்த காலகட்டத்தில் நோவா உத்தமமா இருக்கிறார், நீதிமானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது என்ன பண்ணுகிறது அப்படின்னா, நோவாவை தேவன் விசேஷப்படுத்துகிறார். அங்க ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார். கர்த்தருடைய கண்களில் நோவா பாருங்க கிருபை காண்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களில் நோவா கிருபை கண்டார் அப்படின்னு. அப்போ நோவா கிருபையை அங்க பார்க்கும், கர்த்தருடைய கண்களை கிருபையை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை பேர்பட்டதா இருக்கிறதுமே நோவா அறிந்து கொள்ளுகிறார். இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது, இந்த வாழ்க்கை தேவனால் உண்டானது, இந்த வாழ்க்கை கிருபையினால உண்டாயிருக்கிறது, கிரியையினால் அல்ல. கிரியையினால ஒண்ணுமே செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக கிரியை கொண்டு வர முடியாது. அப்போ கர்த்தருடைய கண்களில் நோவா கிருபையை பார்க்கும் பொழுதுதான் எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா, நான் சொன்ன ஆரம்பத்திலே என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபை நிறைந்த வாழ்க்கை. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இல்லை. ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய கண்களில் இருந்து நாம் இந்த கிருபையை பார்க்க வேண்டும், மாம்ச கண்களில் இல்லை, ஆவிக்குரிய கண்களில் இருந்து. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அவருடைய கிருபை கிடைக்கும் போது அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையின் மீது நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்க நோவா அப்படி பார்த்திருக்கிறார், வெளிப்புறமா இல்லை, உள்ளிருந்து தேவன் அங்க கிரியை செய்கிறார் நோவாவுடைய வாழ்க்கையில. அது வெளிப்படுத்துகிறார், ஒரு மீட்பின் திட்டத்தை அங்க வெளிப்படுத்துகிறாரு. நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபையில் அதாவது கண்களில் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையை நோவா பார்க்கிறாரு. அதனால அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறதுனா, தேவனோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறார். வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஏன்னா வேதம் சொல்லுவது, ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்படுவது, ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி தேவனுடைய மகிமை நாம் இழந்துட்டோம். அப்படி இருந்தும் இங்க நோவா அப்படி நீதிமானா இருக்க முடியும், உத்தமனா இருக்க முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனுடைய ஐக்கியத்தை கொள்ள முடியும் அப்படின்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. நோவா தன்னுடைய ஆவிக்குரிய கண்ணில் இருந்து அந்த கிருபையை பார்க்கிறாரு. கிருபையை பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வெளிப்படுகிறதா இருக்கிறது. தேவன் பிரித்தெடுக்கிறார் நோவாவை அந்த அழிவிலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து, அந்த சீர்கேட்டிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, எல்லாவற்றிலுமிருந்து அவர் நோவாவை பிரித்தெடுக்கிறார். தேவனே சொல்றாரு இல்லையா, பூமி எனக்கு முன்பாக சீர்கட்டதா இருக்கிறது, கொடுமை நிறைந்ததா இருக்கிறது. அப்படி இருந்தும் தேவனுடைய கிருபை வரும் பொழுது எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, நீ கோப்பேர் மரத்தால் ஒரு பிழை உண்டு பண்ணு. பாருங்க, விசேஷப்படுத்துது இல்லையா, கிருபை வரும் பொழுது பிரித்தெடுக்கிறது, தூக்கி எடுக்கிறது. இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் வேலை செய்கிறோம், படிக்கிறோம், ஸ்கூல் போறோம், நிறைய மக்கள் இருக்கிறார்கள்.
நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த மக்களோட நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோம், பேசுகிறோம், உறவு கொள்கிறோம். நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க, ஆமாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தார்கள் பூமியில் நிறைய பேர் கவலைப்படுறாங்க. கவலை பிரதானமாக இருக்குது, தன்னோட வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது. கேள்விப்பட்டோம் பாருங்க, ஒரு காலகட்டத்துக்கு ஒரு நாட்களுக்கு முன்பு ஒரு மீன் சாப்பிட்ற மீனுடைய பேரு கவலை. இது கேட்கும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், அப்போ கவலையை காசு கொடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் சிரிக்கிறாங்க அவங்க. பாருங்க, வார்த்தை எப்பேற்பட்டதா இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள அந்த கவலைன்னு கேட்கும் பொழுது அது அப்படியே மனுஷனை ஒடுக்குறது. இந்த பூமிக்குரிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை குடிக்கணும், என்ன ட்ரெஸ் போடுறது, எல்லாமே கவலை. நிறைய பேருக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுங்க கவலை, டெய்லி காரக்கொம்பை வைக்கிறோமா அந்த கவலை, கவலைப்பட்டே காரக்கொம்பை வைக்கிறாங்க அது ஒரு கவலை. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கவலை நிறைந்ததாக இருக்கிறது. நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், வாழ்கிறோம், வேலை செய்கிறோம், அந்த மக்களோட ஐக்கியம் கொள்கிறோம். ஆனாலும் நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் உங்களை விசேஷப்படுத்துகிறார், உங்களை பிரித்தெடுக்கிறார். அந்த மக்களோட அந்த எண்ணத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். அதை பார்த்துட்டு சரி அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, நமக்கும் அப்படிதான் இருக்கும், நம்ம ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த கிறிஸ்துவோட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோங்க. கல்வாரி சிலுவையில் பாவத்திற்கான தண்டனை, ஆக்கினி, தீர்ப்பு, கோபாக்கினி எல்லாவற்றையும் இயேசு மீது அவர் ஊற்றி விட்டார். இப்போ அவர் நம்மளை பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அந்த கண் எப்பேற்பட்ட கண்ணாக இருக்குதுன்னா கிருபை உள்ள கண்ணாக இருக்கிறது. ஒவ்வொரு டைமும் அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு முறையும் அவர் உங்களை விசேஷப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார். அப்போ வேலை செய்கிறோம், போகிறோம், படிக்கிறோம், காலேஜில் ஒர்க் பண்ணுறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், ஐக்கியப்படுறோம், நிறைய சொந்தக்காரங்களோட பேசுகிறோம். ஆனால் அவருடைய எண்ணங்களை நாம் எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது, நம்மளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது, அப்பேற்பட்ட எண்ணம் உடையவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இங்கே பார்க்குறோம், நோவுக்கு கிருபை வரும் பொழுது பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ கோப்பர் மழைத்தால் ஒரு பேழை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ண பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, 18ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரர், உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களை ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடு காக்கப்படுவதற்கு. பார்த்தீங்களா, வார்த்தைகள் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுதாங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், என்னன்னா விசேஷப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட உடன்படிக்கை அப்படி இருக்குதுன்னா, பேழைக்குள்ள பிரவேசியுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா உயிரோட காக்கப்படுவதற்கு. அழிவு வருகிறது, மோசம் வருகிறது, நாசம் வருகிறது. ஆனால் அதிலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா பிரித்திருக்கிறார், தூக்கி எடுக்கிறார். கிருபை நிறைந்த தேவன் நம்மளுக்கு கிருபையை கொடுக்கிறார், விசேஷப்படுத்துகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் நான் பயன்படுத்துகிறேன். விசேஷப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார். அங்க சொல்றாரு, இந்த கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பிழையை உண்டாக்குன்னு வருது இல்லையா. இந்த கோப்பேர் மெட்டீரியல் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியை சுமந்தார் இல்லையா, கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையும் கோப்பேர் மரத்தால் உண்டாயிருக்கிறது என்பது வேத வல்லுநர்கள் காண்பிக்கிறார்கள். ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் அப்படியே வருகிறது. அந்த மரம் தான் இந்த மரத்தில், அது கல்வாரி சிலுவையில் இருக்கு இல்லையா, கல்வாரி சிலுவையின் மரம். அந்த மரம் மெட்டீரியல், அந்த மரத்துடைய மெட்டீரியல் தான் இங்கே தேவன் சொல்றார், நீ கோப்பேர் மரத்தால் ஒரு பிழையை உண்டாக்குன்றார். அப்ப அது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, மீட்பின் திட்டத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். மீட்பின் மூலியமாக கிருபை அளிக்கிறார். அந்த மீட்பின் மூலியமாக அழிவிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, பேழைக்குள்ள பிரவேசியுங்கள், கல்வாரி சிலுவைக்குள்ள வாங்க அப்படின்ற தேவன் நம்மளை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வாரி சிலுவைக்குள்ள வாங்க. ஏன்னா நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு உண்டாயிருக்கிற உடன்படிக்கை. அது எப்பேற்பட்ட உடன்படிக்கைன்னா, தேவனுடைய குமாரன் பரலோகத்திலிருந்து
நம்மை மீட்டெடுக்கும்படி அங்கிருந்து இறங்கி வந்தாரு. பார்க்குறாரு, நம்மளை அவ்வளோ ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் அன்பு கூறுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணுறோம்னா நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் பாருங்க. ஏன்னா மாம்ச கண்ணில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ரோச் பண்ணோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், அது தோல்வியில் தான் போய் முடியும். தோல்வியில் தான் முடியும். பாருங்க, நோவாவுக்கு அந்த காலகட்டத்தில் கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. ஒரு அழைப்பு வருகிறது, விசேஷப்படுத்துகிறார். கோப்பர் மரத்தால் ஒரு பிழை உண்டாக்குன்னு சொல்றாரு, ஒரு சில காரியத்தை சொல்றாரு, அழிவு வரப்போகிறது. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய், பிழையை செய்ய, அந்த பிழைக்குள்ள உள்ள வாங்க அப்படின்றாரு. கிருபை பாருங்க, அழைப்பு கொடுக்கிறது. ஆனா நோவா பாருங்க, மாம்ச கண்ணில் இதை பார்த்து தேவன் சொல்றாரா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்துருங்க அப்படின்னா, அந்த அழிவில் நோவாவையும் தூக்கி போட்டிருக்கோம். ஆனால் நோவா பாருங்க, மாம்ச கண்ணில் பார்க்கல. நோவா ஆவிக்குரிய கண்ணில் இருந்து தேவனுடைய கிருபையை பார்க்குறாரு, அதனால அங்கே காப்பாற்றப்பட்டாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கண்ணில் நோவாவுக்கு கிருபை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை பார்த்துட்டாரு, உங்களை பார்த்துட்டாரு, என்ன பார்த்துட்டாரு. அதனாலவே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஏன்னா நோவாவும் அழிவுக்குள்ள போயிட்டானா மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்த முடியாது. அந்த மீட்பின் மூலியமாக உங்களையும் என்னையும் தேவன் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்க, மீட்பின் திட்டத்தை எப்பேற்பட்ட காரிய தேவன் வேலை செய்யறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம எப்படி அப்ரோச் பண்றோம்? அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நோவோடு உடன்படிக்கை பண்றார், விசேஷப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், உடன்படிக்கை பண்றார். எப்பேற்பட்ட உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னா, மறுபடியும் அந்த பிழையிலிருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர் மறுபடியும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அங்க பார்த்தோம், மனுஷனை தேவன் உண்டாக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை சொன்னாரு. பூமி அனைத்தையும் அவன் ஆண்டுகோள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பாவம் வந்த பிறகு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் வருகிறது. தேவன் அதை ஒருபோதும் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். சாபம்னா என்ன தெரியுமா? வியாதி, தரித்திரம், குறைவு, நிர்வாணம், தாகம், இதெல்லாம் சாபங்க. நம்முடைய குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் என்னன்னா, அந்த மாம்ச கண்ணில் கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணும்போது என்னன்னா, அது தோல்வியில போய் முடிகிறது. ஒரு தேவை வருகிறது, தேவை வரும்போது என்னன்னா, கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது, இது செலவழிந்து போனாலும் என்ன ஐடியா வருது அப்படின்னா, மாம்சத்தின் கண்கள், மாம்சத்தின் ஐடியா என்ன வருது உள்ள மனசுக்குள்ள என்ன வருதுன்னா, சரி போய் கடன் வாங்குவோம், போய் லோன் வாங்குவோம், வட்டிக்கு பைசா வாங்குவோம். இப்பேற்பட்ட எண்ணங்கள் வருகிறது. இதுதான் மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கண். ஆனா கடவுளுடைய வார்த்தை அப்படியே சொல்லுறது. அப்படி சொல்லுங்க, உபாம புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் நம்மளுக்கு கொடுக்கிறார், அந்த அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார், அந்த வல்லமை நம்மளுக்கு கொடுக்கிறார். எதற்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேதம் சொல்லுவது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் வேதனையை, சாபத்தை கூட்டார், வேதனையை கூட்டார், தரித்திரத்தை கூட்டார், குறைவை கூட்டார். இது எல்லாவற்றையும் அவர் கூட்ட மாட்டார். நம்ம தான் சிக்கி தவிக்கிறோம். எதனாலன்னா, வேற மாதிரி அப்ரோச் பண்றோம். மாம்ச கண்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ரோச் பண்றோம். என்னால் அவ்வளவுதான் முடியுங்க, உங்களால் அவ்வளவுதான் முடியும்னு அவருக்கே தெரியும். அதனால தான் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையை நாம் எப்படி எடுக்கிறோம், அந்த கிருபையின் மூலமா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அப்ரோச் பண்றோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை விசேஷப்படுத்தி இருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தரித்திரம் இருக்கக்கூடாது. ஆனா சூழ்நிலை அப்படி இல்லை. தரித்திரமான சூழ்நிலை வருகிறது, குறைவு சூழ்நிலை வருகிறது. ஆனா தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். சபையில வச்சிருக்கிறார் என்னன்னா, விதைப்பறுப்பு என்ற ஒரு பிரமாணத்தை தேவன் வச்சிருக்கிறாருங்க, நம்முடைய நலனுக்காக. ஆனா சூழ்நிலை வரும்பொழுது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எல்லா சூழ்நிலும் தாண்ட வேண்டும் தேவன் விரும்புகிறார். சுலபமா எதுவும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நடக்காது. எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க.
சுகம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த கடன் பிரச்சனை தான் வெளியே வந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு இவ்வளோ கோடி இவ்வளோ லட்சங்கள் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனை பொறுத்தவரை என்னன்னா, நம்முடைய இருதயம் நன்றாக இருக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும், அதுதான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எங்கேருந்து? இப்பேற்பட்ட எண்ணங்களுடையவர்கள் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அவர் அழைக்கும் போதே நம்மளை எப்படி அழைக்கிறாருன்னா, எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சு நம்மளை அழைக்கிறார். ரட்சிப்பின் திட்டமே அதுதான். சிருஷ்டிப்பில் பார்த்தோம், முதல்ல நோவா சிருஷ்டித்து தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரா? அப்படி சிருஷ்டிக்கவே முடியாது. ஏன்னா மனுஷன் உயிர் வாழ வேண்டும் என்றால் சுவாசிக்கணும், காற்று வேணும், தண்ணி வேணும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், இதெல்லாம் வேணும். பிளான் பண்ணுறாரு பாருங்க தேவன், எப்படி பிளான் பண்ணுறாரு பாருங்க இல்லையா? சிருஷ்டிப்பிலே தெரியுது விசேஷித்த மனிதர்களை தேவன் நம்மை காண்கிறார். அதே போலதான் கர்த்தருடைய ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பும் அதே தான். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தேவன் ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நம்மளை அழைக்கும் பொழுதே எல்லாவற்றையும் நம்ம கிட்ட கொடுத்துடுறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது இந்த கர்த்தருடைய வேதாகமும் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தையில் அதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், நிறைவை பெற்றிருக்கிறோம், பரிபூர்ணத்தை பெற்றிருக்கிறோம், ஏராளத்தை பெற்றிருக்கிறோம், தாராளத்தை பெற்றிருக்கிறோம், எல்லாவற்றையும் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றையும் அவர் பேக் பண்ணி தான் நம்மளை அழைக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. நமக்கு தேவையான எல்லாவற்றையும், சரீரத்துக்கு தேவையானது, மனதுக்கு தேவையானது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்திட்டு தான் அவர் ரட்சிப்பையே நம்மளுக்கு கொடுக்கிறாரு. வேதம் சொல்வது, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. மனுஷனே உண்டாகல, உலகமே உண்டாகல, ஆனா மீட்பின் எப்பேற்பட்ட திட்டம் வெளிப்படுது பாருங்க இல்லையா? அதான் வேதம் சொல்வது, மனுஷ குமாரனே அவர் கொடுத்துட்டாருங்க, மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆசை, விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும். நானும் பல சூழ்நிலையை கடந்து வரேன். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனா இல்லை. கண்ணில் பார்க்கறது ஒன்று, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று. கடவுள் வார்த்தை சொல்லுவது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லப்படுது. ஆனால் சில நேரங்களில் நம்ம கண்ணில் ஆசீர்வாதத்தையும் பார்க்கறது கிடையாது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆசீர்வாதமே இல்லை அப்படின்றதுனால அது உண்மை கிடையாது. சூழ்நிலைகள் அப்படி நம்மை ஏமாற்றுகிறது, அது உண்மை கிடையாது. அதை பார்த்துட்டு நீங்கள் கையில் எதுவுமே இல்லையா, அப்புறம் எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என் பேர் எப்படி பெருமைப்படுத்த முடியும்? ஆபிரகாம் அழைக்கும் போது அப்படியே அழைக்கிறாரு. ஆபிரகாமுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், ஆனால் இந்த மனுஷன் இத்தனை வாட்டி நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு, எப்படி ஆகும்? அவர் டவுட் வந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் பொன், வெள்ளி, ஒட்டகங்கள், மாடு, ஆடு, ஏராளமான சீமானாய் மாறிட்டாரு. ஆதியாகமம் 12-13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது கூப்பிட்றாரு, ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கையில் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கூறுகிறார், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை தேவன் கூறியிருக்கிறாருங்க. அதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லை, மனித தயவும் அது ஏற்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணத்தினுடைய நினைவு எப்பேற்பட்ட இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். கையில இல்லாததே நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட இல்லையா ஏது அப்படின்னா, இல்லை ஏது, அப்புறம் எது நம்ம வாயை திறந்து சொல்லணும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுவதை நம்ம சொல்ல வேண்டும். அவர் சொல்றாரு,
கடன் வாங்கக்கூடாது. நீ அநேக ஜாதிகளுக்கு பட்டணங்களுக்கு கடன் கொடுப்பாய். இப்பேற்பட்ட வார்த்தையில் நாம் எடுத்து பேசுகிறளா இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்களை பூரணப்படுத்துவேன் அப்படின்றாரு. எல்லாமே பண்ணுவேன், உன் களஞ்சியங்களெல்லாம் நிரம்பி இருக்கும் அப்படின்றாரு. இப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் எடுக்க வேண்டும். இப்பேற்பட்ட எண்ணம் உடையவர்களா, இப்பேற்பட்ட ஒரு திங்கிங் உடையவர்களா நாம் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட பேச்சு நமக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுக்கு சுலபமாக வந்தது பாருங்க. ஏன்னா மாம்சத்தின் கண்ணில் பார்க்குறோம், மாம்சத்தின் எண்ணத்தில் பார்க்குறோம். அதனால் என்னன்னா, இங்கே இருக்கிற காரியத்தை பார்க்குது. இல்லை, வியாதி முடியாது, இது எப்படி முடியும், என்னால் முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் மாம்சத்தில் கண்ணில் பார்க்கறதுனால சுலபமாய் வர்றது. ஆனால் கடவுளுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளத்தையும் தாராளத்தையும் அவர் கொண்டு வர முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா, நோவோட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவா காப்பாற்றப்பட்டாச்சு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஒரு கொடுமையான சூழ்நிலை, ஒரு பாவம் நிறைந்த சூழ்நிலை, ஒரு சீர்கட்ட சூழ்நிலையிலிருந்து நோவா உடன்படிக்கை பண்ணி காப்பாற்றப்பட்டாச்சு. அடுத்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. என்னன்னா, அங்கேயும் ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. தயவு, இந்த தேவனுடைய கண்ணில் தயவு கிருபை வரும்பொழுது உதவி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அது சொல்லுவது, சம்பவங்கள் அதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நோவாவுடைய உயிர் காக்கப்பட்டது, உடன்படிக்கை பண்ணார், ஆசீர்வதிக்கப்பட்டார் நோவா. அதெல்லாம் பார்த்தோம். அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்ணிலே கிருபை வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்க அப்படின்னா, ஒரு சீசனை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், முன்னாடியே சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்போம் தான் உனக்கு பிறக்க போகிறான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. எல்லாமே சொன்னார். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது காரியங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியங்களாக மாறுகிறது பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் இருக்கு. நான் ஒரு சம்பவம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. மதியான வேலையில் ஆபிரகாம் நல்ல ஒரு மரத்தின் கீழே இருக்கிறனால ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் கர்த்தர், 2 தேவ தூதர்கள். அது நீங்கள் போக போக அதை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். ஒரு நபர் கர்த்தர், 2 தேவ தூதர்கள். அப்போது அந்த 3 பேர் வரும்பொழுது அவர்கள் விசேஷித்தவர்கள் என்பது ஆபிரகாமுக்கு தெரிகிறது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 பேரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்றாரு. அவன் போகிறாங்க, எங்கேயோ போயிட்டு பிஸியாக போகிறாங்க பாருங்க. அப்படி போகும்பொழுது அவர் பார்க்குறாரு, இந்த 3 பேர் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி விசேஷித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டுருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் சொல்கிறாரு. ஆண்டவரே, உடைய கண்களே எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு போகாதிரும் அப்படின்றாரு. நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரேன், அப்பம் தரேன், நல்லா இறைச்சி சமைச்சு தரேன், அதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகும்ன்றாரு. சொல்றாரு 3ஆம் வசனத்துல, கிருபை கிடைத்ததானால் உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீரை விட்டு போகாதிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வராங்க ஆபிரகாம் கிட்ட வந்து 3 பேர் என்ன பண்றாங்கன்னா வராங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் அவர்கள் 8ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த கடைசி வசனத்தை பாருங்க. அதெல்லாம் ஆபிரகாம் வந்து ஒரு விருந்தை பண்றாரு. அந்த விருந்தை பண்ணி சாப்பிட்றாங்க. அவர்கள் புசித்தார்கள்.
அப்போ 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றாள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவராயிருக்கிறான், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சொல்லப்படுகிறது என்னன்னா, 3ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படின்னா, ஆண்டவருடைய கண்ணில் கிருபை ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. கிடைக்கும் பொழுது என்னன்னா, ஒரு சீசனே, ஒரு புதிய சீசனே அங்க உருவாக்குகிறார். இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்கள் அங்க இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியத்தை தேவன் இங்க செய்கிறவராக இருக்கிறார். அங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றால் சொல்றாரு. உற்பவ காலகட்டத்தில் இந்த வசனம் ஆம்ப்ளிஃபைட் இங்கிலீஷ் எடிஷன்ல எப்படி வருது அப்படின்னா, பாருங்க 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். The Lord said, I will surely return to you when the season comes round, and behold, Sarah your wife will have a son. And Sarah was listening and heard it at the tent door which was behind him. பாருங்க, I will surely return to you, நிச்சயமா நான் வருவேன். உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு சீசனை தேவன் அங்க வெளிப்படுத்துகிறார். என்ன இங்க தேவன் அங்க வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன். பாருங்க, குறித்த காலத்திலே வருவேன், சரியான நேரம், உற்பவ காலகட்டத்திட்டம். அப்போ சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அங்க கண்களில கிருபை, நோவுக்கு கண்களில கிருபை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட காரியம் நடக்கிறதுனா, ஒரு உடன்படிக்கை, அங்கேயும் ஒரு வாக்குறுதி ஏற்படுத்தப்படுகிறது. உடன்படிக்கை, வாக்குறுதி. இங்கேயும் கண்களில் கிருபை வரும்பொழுது என்னன்னா, தேவன் ஒரு வாக்கை கொடுக்கிறார், குறித்த காலத்திலே வருவேன், அப்போது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே அப்படின்னு. இங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, சாராளுக்கு வயது சென்று போச்சு, ஈசாக்கு 100 வயது, சரீர பிரகாரமான பிள்ளை பெறறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அது சாராளே தன்னுடைய வாயில சொல்றாங்க பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. என்னன்னா, ஒரு இளம் பெண் போல சாராள் இல்ல. அந்த காலத்தை எல்லாம் அவள் கடந்து விட்டாள். பிள்ளைய பெற்றெடுக்க முடியாது, அப்பேற்பட்ட பலன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாய், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். பாருங்க, மாம்சத்தின் எண்ணங்கள் வெளிப்படுது பாருங்க. சொல்றாங்க, நான் கிழவியா இருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் எப்படி எனக்கு இன்பம் உண்டாகும், சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்ற பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்கிற, பிள்ளை பிரதி மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால். சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்க தேவன் அங்க கிரியை செய்கிறவராக இருக்கிறார். என்னன்னா, இதுவரையும் எந்த சீசனும் இல்லாமல் இருக்கலாம், எந்த காலகட்டத்தில் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்றாரு, இப்பொழுதுலேருந்து நமக்கு தயவின் காலம்,
இன்னிலிருந்து நமக்கு தயவின் காலம். அது தேவனுடைய வார்த்தை சொல்லுவது. நமக்கு தயவு கிருபை கிடைக்கும் போது நமக்கு ஒரு சீசன் ஏற்பட செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ 14ஆம் வசனம் சொல்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்றாரு. அங்க இந்த வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் எடிஷன்ல வாசிக்கிறேன். இஸ் எனிதிங் டு ஹார்ட் டு டு வண்டர்ஃபுல் ஃபார் த லார்ட் அட் த அப்பாயிண்டட் டைம். பாருங்க, அட் த அப்பாயிண்டட் டைம், குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே. நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கல, நிறைய பேருக்கு பிள்ளை பிறக்கல, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய பேர் இன்னும் வீடு கட்டல, நிறைய பேர் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கல. அவங்க நினைக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கண்களில் இன்னைக்கு நமக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக. அவர் சொல்றாரு என்னன்னா, அட் த அப்பாயிண்டட் டைம், குறித்த காலத்திலே சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கணும். அந்த வாக்கு என்னன்னா, குறித்த காலத்திலே தேவன் ஒவ்வொன்றத்திற்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறாருங்க. 75 வயசுல ஆபிரகாம் அழைக்கும் பொழுது வாக்கு பண்ணுகிறார், உனக்கு நிச்சயமா குமாரன் பிறப்பான் அப்படின்னு. 25 வருஷம் வெயிட் பண்றாரு ஆபிரகாம். என்னன்னா பார்க்கறாரு, கடவுளுடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்கிறதா இருக்கிறது. சரீர பிரகாரமான சரீர முயற்சி, இந்த மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கண்கள் மூலமா பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தரால் கூடாத காரியமோ ஆகாத காரியமோ அப்படின்றாரு. மனுஷரால் இது கூடாதது. இயேசு சொல்றாரு சுவிசேஷத்துல, மனுஷரால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும்ன்றாரு. தேவனால் 1-2 இது சரி, ஒரு 1000 காரியம் முடியுங்க தேவனால, சரி ஒரு 10,000, ஒரு 5 லட்சங்க அப்படி சொல்றார். தேவனால் எல்லாம் கூடும்ன்றார். எல்லாமே அவரால் கூடும். நமக்கு தான் கஷ்டமா இருக்குது. இவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் போது அவரால் எல்லாமே கூடும் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறார். ஒரு சீசனையே ஒரு தேவன் அங்க சீக்கிரமா அங்க காரியத்தை செய்கிறார். 100 வயசுல ஆபிரகாம் பிள்ளைய பெற்றெடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துலங்க உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும், எப்படி இது நடந்தது அப்படின்னு. எபிரேயர்கள் எழுதின நிருபத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது இந்த ஸ்டோரியெல்லாம் விசுவாசத்தின் மூலியமாக அது நடந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, அவருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும் பொழுது, அவருடைய கண்ணில் தயவு கிடைக்கும் பொழுது ஒரு புதிய சீசனே ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். குறித்த காலத்தில், உற்பவ காலத்தில் மறுபடியும் நான் வருவேன், அப்பொழுது நிச்சயமா உன் கரத்துல பிள்ளை இருக்கும். பாருங்க என்ன சொல்றாரு, ஷுவர்லி ஐ ரிட்டர்ன் அப்படின்றாரு. நிச்சயமா நான் வருவேன் அப்படின்றாரு. அவர் தீவிரமா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படி, ஆசீர்வதிக்கும்படி, ஏராளத்தின் தாராளத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படி அவர் தீவிரமா இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெறத்துக்கு நாம் என்ன பண்ணோம்னா, நாமும் அந்த கிருபையின் கண்கள் மூலியமா நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷனிலிருந்து அந்த கண்ணிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். மாம்சத்தின் கண்ணில் நாம பார்க்க கூடாது. ஏன் அதை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, அவருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகத்தில் அது அப்படி இருக்கிறது. 34ஆம் அதிகாரத்தில் நான் அப்படியே சொல்லிடுறேன், நேரம் குறைவா இருக்கிறதுனால அப்படியே நான் சொல்றேன் கடகடன்ட்டு. 34ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்னன்னா, மோசேயின் இடத்துல 2வது முறையாக சீனாய் மலைக்கு வர சொல்றாரு. கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு வா, அங்கே நான் உனக்கு கற்பனையில் எழுதி தரேன் அப்படின்னு. ஏன்னா 33ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னன்னா, இவர்கள் முதல்ல மோசே என்ன பண்றாருன்னா, சீனாய் மலைக்கு போயிட்டு 10 கற்பனைகளை தேவன் கொடுக்கிறார். தேவனே அது கொடுக்கிறார். தேவனை எழுதி மோசே கரத்தில் கொடுக்கிறாரு. 10 கற்பனையை மோசே பெற்றுக்கொண்ட உடனே என்ன சீனாய் மலை கீழே என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, பாவத்தில் விழுந்துடுறார்கள். அவங்க பாவத்தில் விழும்போது எப்பேற்பட்ட காரியமா இருக்குதுன்னா, தேவனுக்கு கோபம் வருது. ஏன்னா தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், ஸ்லோ டு ஆங்கர், கோபமே அவருக்கு வராது, பொறுமையா கோபப்படுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். அங்கேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வேலையை செய்கிறார். கொண்டு வந்து எப்பேற்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா, அவங்கள செங்கடலை பிறந்து வெட்டாந்தரையில் நடக்கிற போல நடக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா விதத்திலும் அவர்களுக்கு செய்கிறாரு. பார்வோன் கையிலிருந்து விடுதலையை கொண்டு வராரு. இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பின் பாதையில் அவர்கள் நடத்தி வராரு. நடத்தி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்கள். அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு 10 கற்பனை கொடுக்குறாரு. முதல் 2 கற்பனையும் அவங்க தவறிட்டாங்க. அப்போ தேவனுக்கு கோவம் வருது பாருங்க. கோவம் வந்து சொல்றாரு, நான் இவங்களை இது பண்ணிடுறேன், அழிச்சிடுறேன், நான் மறுபடியும் உன்னில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் உன்னை அழைக்கிறேன், உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற. அப்போ அங்க ஒரு ஜபத்தை 33ஆம் விதத்துல ஒரு ஜபத்தை மோசே ஏறெடுக்கிறார். 12ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33 12ல இருந்து 17ஆம் வசனம் வரை நீங்க பார்க்கலாம். மோசே அங்க ஒரு ஜபத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, அப்படி செய்யாதிரும், உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்ற. அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்க 4 முறை வெளிப்படுத்துகிறார். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் நீர் வாரும், நீங்க வராம அந்த இடத்துல நான் போக மாட்டேன், நீங்க மன்னியும் அப்படின்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே நான் செய்யறேன் சொல்றாரு. அங்கேயும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா, 34ஆம் அதிகாரத்துல மறுபடியும் இந்த தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அங்க வெளிப்படுத்துகிறார் பாருங்க. மறுபடியும் ரெண்டாவது முறை சீனாய் மலைக்கு வர சொல்றாரு. மேல வர சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க தேவன் மோசேயினிடத்துல வெளிப்படுகிறார், முகமுகமாய் அங்க பேசுகிறார். 34:5 வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தர் எப்பேற்பட்டவராக இருக்கிறாருன்னா, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். 8ஆம் வசனத்துல மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்தல்லவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அப்ப கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை, அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்றார். கர்த்தருடைய கண்ணில் கிருபை வரும் பொழுது பாருங்க எப்படி சொந்தம் கொண்டாடுறாரு. மோசே தைரியமா தேவனிடத்துல வரார், ஜெபிக்கிறாரு, பயமே இல்லை பாருங்க. என்னன்னா, அவர் கிருபை உள்ளவர், அவர் அப்பாவா இருக்கிறார், நான் பிள்ளையா இருக்கிறேன். அந்த உணர்வு பழைய உடன்படிக்கையில மோசே இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் பொழுது மோசேனுடைய பார்வை எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, அவனுடைய பார்வையும் கிருபை உள்ளதா இருக்குது. அந்த கிருபைக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கறதுனால தைரியமா தேவனிடத்துல வந்து சமூகத்துல வந்து பாவம் செஞ்ச மக்களுக்காக பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் தான் சொன்னீர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே நீர் சொன்னீர் அப்படின்ற தைரியமா வராரு பாருங்க. இன்னைக்கு நம்ம தைரியமா தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க முடியும். அவர் நமக்காக இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அங்க சொல்றாரு பாருங்க, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாத்திராகமும் 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வன் என்றாரு. அதாவது எப்படி ஒரு மொழிபெயர்ப்புல இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லப்படுகிறது என்னன்னா, சிருஷ்டிக்கே படலை அப்பேற்பட்ட அற்புதத்தை நான் உங்களோட வாழ்க்கையில செய்றேன்னு சொல்றாருங்க. இதெல்லாம் நம்பணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. நான் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன்.
உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே ஆண்டவரே. பூமி எங்கும் அதிசயத்தை உண்டாக்க முடியாத தேவன் எனக்காக அதிசயத்தை செய்வார். சிருஷ்டிக்கப்பட முடியாத அற்புதத்தை எனக்காக தேவன் செய்வார். ஏன்னா அவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. மாம்ச கண்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கவே முடியாது. ஆவிக்குரிய கண்ணில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். கடைசி, ஆவிக்குரிய கண்ணில் இருந்து இந்த கிருபையை நம்ம ரிசீவ் பண்ணி இந்த கிருபையை அப்பேற்பட்ட விதத்தில் நாம் பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9 17 வசனம். இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னன்னா, இந்த சீரியா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலை சண்டை பண்ணணும், அவங்கள சுற்றி இது பண்ணணும், அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த சீரியா ராஜா இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணணும்னா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பாளையம் மிருகங்கள் அங்கங்கே அவங்களுடைய இராணுவத்தை வைக்கணும் விரும்புகிறாரு. அவங்கள அடிமைப்படுத்தணும் விரும்புகிறாரு. அவங்கள போயிட்டு போர் செய்யணும்னு விரும்புகிறாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆலோசனை செய்யும் பொழுது எலிசான்ற மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜனிடத்தில் ஆள் அனுப்பி இன்னிடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கை ஆயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன இந்த ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்திரம் தன்னை காத்து கொண்டான். அநேக தர சூழ்ச்சி பண்ணுறாங்க. இந்த சீரிய ராஜா சூழ்ச்சி பண்ணுறாரு. என்னன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் ராஜாவை நம்ம என்ன பண்ணோம்னா சிறைப்பிடிக்கணும், சண்டை பண்ணணும், அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது செய்யவே முடியல. ஏன்னா 11ஆம் வசனம் சொல்லப்படும், இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்றான். அவன் சொல்றாரு, இந்த சீரியா ராஜா சொல்றாரு, நமக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்கிறது, இஸ்ரேல் ராஜாவுக்கு நமக்காக வேலை செய்யுது, அது எனக்கு ஒருமே குழப்பமா இருக்குது, சொல்ல மாட்டீங்களா, கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டீங்களா அப்படின்றாரு. அப்போ இந்த சீரியா ராஜனுடைய வேலைக்காரன் சொல்றான் பாருங்க 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளின் இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பன் என்றார். என்னன்னா, பெட்ரூம்ல இருக்கிற நீ பேசுற வார்த்தைகளை எலிசாங்க இது பண்ணுவான். என்னன்னா, எலிசா பாருங்க, தன்னுடைய ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. எல்லா காரியத்தையும் ஒரு காரியத்தையும் விடாம அங்க வெளிப்படுத்துகிறாரு. இந்த காரியம் ஏன் அப்படி நம்மளோட ஆவியிலிருந்து வெளிப்படுகிறது, நம்மளுடைய ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியை கிரியை செய்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத அந்த வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் இந்த எலிசாவுக்கு உதவி செய்கிறார். அந்தனுடைய ஆவியானவர் எலிசாவுடைய ஆவியோடு கூட எல்லா விதமான ஆழங்களையும் அங்கே வெளிப்படுத்துகிறார், எல்லாவற்றை காரையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சீரிய ராஜா, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சொல்றாங்க, சீரியா ராணுவங்கள் குதிரை வீரர்கள் எல்லாம் போயிட்டு தோத்தானில் போயிட்டு எலிசாவை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்போ எலிசாவுடைய வேலைக்காரன் பாருங்க 15ஆம் வசனத்துல, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் பண்றான் பாருங்க. மாம்சத்தின் கண்ணில் பார்க்கறான், மாம்சத்தினுடைய எண்ணத்துல பார்க்கறான். சுத்தி வளைச்சிட்டாங்க, இராணுவம் இருக்குது, குதிரை வீரர்கள் இருக்குது, எல்லாமே பட்டணங்கள் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. வேலைக்காரன் பார்க்கறான், கண்ணில் பார்க்கறான், ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்றாரு. அப்போ இந்த எலிசா பாருங்க 16ஆம் வசனத்தில், அதற்கு அவன் பயப்படாதே,
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். எலிசாவுடைய பார்வை எப்பேற்பட்டதா இருக்கிறது, அவருடைய ஆவிக்குரிய மனுஷனை எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. கடவுளுடைய கிருபையினுடைய அந்த காரியத்தை, கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய இறுக்கத்தை எப்பேற்பட்ட கண்ணிலிருந்து, ஆவிக்குரிய கண்ணிலிருந்து அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த வேலைக்காரன் பார்க்கறான் பாருங்க, பார்த்துட்டு பயப்படுறான். ஐயோ ஆண்டவர் நம்ம என்ன பண்றது அதுக்கு. எலிசா பாருங்க பயப்படவே இல்லை, காமா இருக்கிறாரு, கூலா இருக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு. அவர் அப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு அவன் பயப்படாது. அவன் வேலைக்காரன் பயப்படுறான், ஆண்டவரே நம்ம என்ன பண்றது, சுத்தி வளைச்சிட்டாங்க ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்றாரு. ஆனா எலிசா சொல்றாரு அதுக்கு பயப்படாது, அவளோட இருக்கல பார்க்கல, நம்மோடு இருக்கல, நம்மோடு இருக்கல அதிகம் என்ற. அப்பொழுது எலிசா தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றார். என்னங்க அவன் குருடனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல இல்ல இல்ல, மாம்சத்தின் கண்ணில் பார்க்கறான், பார்த்ததுனால பயப்படுறான். ஐயோ ஆண்டவரே நம்ம என்ன செய்யும், சுத்தி நம்மளை வளைச்சிட்டாங்க ஆண்டவரே இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறான். ஆனா இங்க எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும். எந்த கண்ணை சொல்றாருன்னா மனக்கண், ஆவிக்குரிய கண்ணை திறக்கும்படி அங்க ஜெபிக்கிறார். அப்போ உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிற்கிறதையும் நிறைந்திருக்கிறதையும் அவன் கண்டான். சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணில் இருந்து இந்த தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் நீங்கள் பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயங்களும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் நாம் பெற முடியும், பாதுகாப்பை நாம் பெற முடியும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மாம்சத்தின் கண்ணில் பார்க்காதீங்க, முயற்சி செய்யாதீங்க, ஆவி கண்ணிலிருந்து பாருங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம், நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ நல்ல தேவன், நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயவு உள்ளவர், சத்தியமுள்ள தேவன் ஆண்டவரே. 1000 தலைமுறைகளுக்கு நீர் இரக்கத்தை காண்பிக்கிறவர் ஆண்டவரே. பாவத்தை அக்கிரமத்தை மீறுதலும் நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு ரட்சித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, தயவு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களையே நீர் பரிசுத்த ஆலயமாக மாற்றிவிட்டீர், எங்களையே நீர் சபையாக மாற்றிவிட்டீர். இப்பேற்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார், அவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம், அவருடைய மாளிகையாக இருக்கிறோம், அவருடைய பண்ணையமாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நீ கிரியை செய்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அற்புதத்தை செய்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பயங்கரமான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிற உங்களுடைய வார்த்தை அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, அதை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. குறித்த காலத்திலே அது நிறைவேறும், அது இது எங்களுடைய சீசன் ஆண்டவரே, தயவின் காலம் இது ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அங்கீகரிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே வந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் வழி நடத்துவீராக. உடைய கிருபை உம்முடைய இரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்ணிலிருந்து பார்க்கும்படி சுலபமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அனுபவிக்கும்படி நன்மைகளை அனுபவிக்கும்படி நீர் உதவி செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீர் அவர்கள் அபிஷேகிப்பீராக, வழி நடத்துவீராக. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதியிலிருந்து நீர் விடுதலையாக்குவீராக, குறைவிலிருந்து நிறைவுக்கு நீர் கொண்டு போவீராக ஆண்டவரே. வந்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தை நினைவு கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. நீர் மகிமைப்படுவீராக, போகிலும் மருகிலும் இதை கண்டு பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக, ஆமென், ஆமென். உங்களுக்காக சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிறது, சாப்பிட்டு நீங்கள் கடந்து செல்லலாம். தேங்க்யூ.